ஒரு மொழியின் ஓசை என்கின்ற நூலினுடைய முதல் கற்றல் படியை எப்படி கற்றுக் கொடுக்கிறது? இந்த காணொளி ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உரியது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிள்ளைங்கள்ட்ட ஒன்றை தெளிவாக சொல்லுங்க. என்னன்னா, நீங்கள் தமிழ் மொழியை படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது உங்ககிட்டயே இருக்குது. ஏன்னா அது உங்களுடைய தாய்மொழி. ரெண்டாவது அந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க, இங்கே நீங்கள் படிக்கிறதுக்காக வரல, தமிழோடு விளையாடுறதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆமாங்க, தமிழ் இருக்குத, அது ஒரு விளையாட்டு மொழிங்க. நம்ம முருகப்பெருமான் என்ன பண்ணார்? ஔவையாரை கூப்பிட்டாரு. அவையே வாரும், உம்மோடு நான் தமிழில் விளையாட வந்தேன்னு தானே சொன்னார். அப்போ அது விளையாட்டு மொழி தானே. அப்படி விளையாட்டால் தமிழை நாம் கற்றுக் கொடுத்து விடலாம். இந்த முதல் கற்றல் படியிலே பிள்ளைங்க என்ன செய்யணும்னா, இந்த தாளை பாருங்க. இப்போ இந்த தாளில் இருக்கிற வடிவங்களை பிள்ளைங்க வரைஞ்சி பழகிக்கணும். இந்த தாள் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, www.newwaytamil.com அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் இந்த தாளை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து பிள்ளைங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க இந்த வடிவங்களை அவர்கள் வரைந்து பழகுவார்கள். அழுகூர்ந்து பிள்ளைகள்கிட்ட இது இட்டு, இது இப்பு, இது இம்முலாம் சொல்லிப்படாதீங்க. எதுவுமே நீங்கள் இப்போ சொல்லக்கூடாது, வரைந்தால் போதும். அடுத்ததாக பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, தமிழில் மொத்தம் 30 ஒலிகள், அதற்குரிய எழுத்துக்கள் தான் இருக்குது. ஆங்கிலத்தில் 26, தமிழில் ஒரு 4 கூட இருக்கு, அப்படிதான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துங்க. அதிலே முதலாக அந்த பிள்ளைங்க ஒலித்து பழக வேண்டிய ஒலி இட்டு. நாக்கை சற்று மடித்து நுனி எண்ணத்தை தொட்டு காற்றை வெளியிட்டால் இட் என்ற ஒலி பிறக்கும். இட்டு இட்டு இட்டு. அடுத்தது இந்த இட் அப்படிங்கிற ஒலியை அந்த பிள்ளைங்க மீண்டும் மீண்டும் ஒலித்து பழக வேண்டும். இட்டு இட்டு இட்டு. அந்த மாதிரி இந்த பிள்ளைகளை ஒரு 10 வாடி சொல்லுங்கள். அப்புறம் இட் என்ற இந்த ஒலி ஆங்கிலத்திலே சில சொற்களிலும் வரும். கைட்டு, வைட், இந்த சொற்களை சொல்லும்போது அந்த பிள்ளைகளுக்கு இட் என்ற ஒலி எப்படி வருகிறது என்று தெரிந்துவிடும். சரிங்களா? இப்போ இந்த இட் என்ற ஒலி பிள்ளைங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்துட்டோம். இந்த இட் என்ற ஒலியினுடைய வரி வடிவம், எழுத்து வடிவம் என்னங்கிறத சொல்லணும். இதுதான் இட்டின் எழுத்து வடிவம். சரிங்களா? இப்போ ஒலியை சொன்னால் அதனுடைய எழுத்து வடிவத்தை மாணவர்கள் அறிந்து கொள்வதற்கு சில செயற்பயிற்சிகளை அந்த பிள்ளைங்க செஞ்சு பழகணும். அதனுடைய முதல் செயற்பயிற்சி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, புத்தகத்தில் 20வது பக்கத்தில் இருக்குது. இட் என்ற எழுத்தினை ஒலிக்கவும் இனம் காணவும் எழுதவும் உரிய பயிற்சிகளை மாணவர்கள் பெற்று முடித்த பின் அடுத்த ஒலியினை ஒலிக்கும் முயற்சியிலே ஈடுபடுவார்கள். அடுத்து மாணவர்கள் ஒலித்து பழக வேண்டிய ஒலி இப். 2 உதடுகளை மூடி காற்றை வெளியிட வேண்டும். காற்று மார்பிலிருந்து வர வேண்டும். இப் இப் இப். இந்த இப் என்ற ஒலியினை எப்படி ஒலித்து பழகுவது, அதனை எப்படி எழுதுவது என்பதற்குரிய பயிற்சிகள் எல்லாம் இந்த புத்தகத்திலே பக்கம் 22, 23 காணலாம். அடுத்ததாக மாணவர்கள் ஒலித்து பழக வேண்டிய ஒலி இம் இம். எப்படி இப் என்ற ஒலியினை ஒலித்தோமோ அதே முறைதான் உதடுகளை மூடி காற்றை வெளியிட வேண்டும். இந்த முறை காற்று மூக்கிலிருந்து வர வேண்டும். இம் 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 இம். ஏனென்றால் இம் என்ற ஒலி ஒரு மெல்லின ஒலி, மூக்கிலிருந்து பிறக்கிறது. அடுத்ததாக இந்த இம் என்ற ஒலியினை எப்படி ஒலித்து பழகுவது, எப்படி எழுதி பழகுவது என்பதற்குரிய பயிற்சிகள் எல்லாம் இந்த நூலிலே 24
25ஆம் பக்கங்களிலே காணலாம். அடுத்ததாக மாணவர்கள் இந்த பயிற்சியினை செய்ய வேண்டும். இந்த பயிற்சி தாளையும் மாணவர்கள் www.newwaytamil.com என்ற இணையதளத்திலே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக மாணவர்கள் ஒலித்து பழக வேண்டிய ஒலி ஆ. ஆ. மூடிய வாயை திறந்து காற்றை வெளியிட வேண்டும். அப்படி வெளியிடும் போது பார்த்தால் நாக்கு சற்று கீழ் நோக்கி செல்லும். ஆ. 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 நாக்கிலே எந்த அசைவும் இருக்காது. காற்று வயிற்றிலிருந்து வெளிவரும். ஏனெனில் உயிர் ஒலிகள் எல்லாம் வயிற்றிலிருந்து பிறக்கின்றன, உந்தியிலிருந்து பிறக்கின்றன. எனவேதான் அவற்றை நாம் உயிரொலிகள் என்போம். அடுத்து இந்த ஆ என்ற ஒலியினை எப்படி ஒலிப்பது, எப்படி எழுதுவது என்பதற்குரிய பயிற்சிகளை 26, 27ஆம் பக்கங்களிலே நீங்கள் காணலாம். ஆ என்ற எழுத்தினை நீங்கள் இப்படி எழுதி பழக வேண்டும். அடுத்து நீங்கள் ஒலித்து பழக வேண்டிய ஒலி ஆ. ஆ. ஆ என்று சொன்னபோது வாயை சற்று திறந்தோம். ஆ என்று சொல்லுகின்ற போது வாயை நன்றாக திறக்க வேண்டும். நாக்கு நன்கு கீழ் நோக்கி சென்றுவிடும். ஆ. 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 பின்னர் இந்த ஆ என்ற ஒலியினை எப்படி ஒலிப்பது, எழுதுவது என்பதற்குரிய பயிற்சிகளை மாணவர்கள் செய்ய வேண்டும். அந்த பயிற்சிகளை 28, 29ஆம் பக்கங்களிலே காணலாம். அடுத்ததாக மாணவர்கள் இந்த பயிற்சியினை செய்ய வேண்டும். இந்த பயிற்சித்தால் ஒலிகளை எப்படி இணைத்து ஒலிப்பது என்பதற்குரிய பயிற்சி. இந்த 5 ஒலிகளை ஒலிப்பதற்கும் எழுதுவதற்கும் உரிய பயிற்சிகளை பெறுவதுதான் இந்த முதல் கற்றல் படியிலே மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது.